பேருந்தில் வந்து இலவசமாக திருநங்கைகளும் பயணிக்கலாம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக கல்லூரி மாணவர்களுக்கு கூட தமிழ் புதல்வன் புதுமை பெண் திட்டத்தில் கூட திருநங்கை மக்களை இணைச்சு அவங்களுக்கு ஒரு சில தளர்வுகள் கொடுத்தது அதை விட ஒரு பெரிய விஷயம். அதாவது ஒரு 1000 ரூபான்னு பார்க்காம ஒரு திருநங்கை மக்களுக்கு ஒரு மாசத்துல ஒரு 1000 ரூபாய் கிடைக்கிறது ஒரு பெரிய விஷயம். அப்போ அது கல்வி சார்ந்து அவங்களுக்கு கிடைக்க பெறணுன்றதுக்காக ஒரு சில தளர்வுகளை கொடுத்தாரு இல்லையா, அதுதான் ரொம்ப ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம். ஏன்னா எனக்கு தெரியும் அந்த நம்ம படித்து கஷ்டப்பட்டு மேலே வர டயத்தில் ஒரு 1000 ரூபான்றது ஒரு பெரிய கஷ்டம். ஸோ அது அந்த புரிதல் அவருக்கு ஏற்பட்டிருக்கிறதே அவர் எல்லாருக்கும் ஒரு முன்னோடியாக இருக்கிறாரு அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. செல்ஃப் ஹெல்ப் குரூப் பார்த்தீங்கன்னா திருநங்கைகளுக்கும் இருக்கணும் அப்படின்றது நம்ம தமிழக முதல்வர் அவர்கள் தான் தொடங்கி வச்சாங்க. அதாவது அதுலேயும் கூட ஒரு சில தளர்வுகளை எங்களுக்கு கொடுத்துருக்குது ரொம்பவே சந்தோஷமான ஒரு விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் பெண்கள்லாம் சேர்ந்துன்னா அவங்க நிறைய பேர் இருக்கணும், 12 பேர் 10 பேர், எங்களுக்கு வந்து 5 பேர் இருந்தாவே போதுன்னு அந்த மாதிரியான அந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப் மூலமாக நிறைய திருநங்கைகள் லோன் எல்லாம் எடுத்து அவங்க தங்களுடைய சொந்த பிஸ்னஸ் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க.